தற்போது ஒரு புதிய தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஒரு ட்விட்டர் பதிவு ஒன்றை போட்டிருக்கிறார். அதில் அமைய இருக்கும் புதிய அரசுக்கு மீண்டும் எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியிருக்கிறார். அவர் தனது ட்விட்டர் பதிவில், தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின்பு நடக்கும் நிகழ்வுகளை நீங்கள் பார்க்கிறீர்கள். எந்த கட்சிக்கும் ஆட்சி அமைக்கும் பெரும்பான்மை கிடைக்காத வகையில் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் அமைந்திருக்கின்றன. ஆட்சி அமைக்கும் அளவுக்கு பெரும்பான்மை இடங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி பெறவில்லை என்றாலும் குறிப்பிடத்தக்க வாக்குகளை நாம் பெற்றுள்ளோம். நான் ஏற்கனவே பத்திரிகைகளுக்கு அளித்த பேட்டியில் புதிய ஆட்சி அமைவதற்கு இடையூறாக இருக்க மாட்டோம் என்றும் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக திமுக செயல்படும் என்றும் சொல்லியிருந்தேன். அதன் பின் என் தலைமையில் நடந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் முடிவெடுக்கும் பொறுப்பை எனக்கு கொடுத்தார்கள். அந்த கூட்டத்தில் கட்சியின் நலனை மனதில் வைத்து தலைமை கழக நிர்வாகிகளுடன் கலந்து பேசி முடிவெடுப்பேன் என்று தெரிவித்தேன். ஆட்சி அமைக்கும் பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்காத நிலையில் மாற்று யோசனைகளை பலரும் சொன்னார்கள். என்னை பொறுத்தவரை தோழமை கட்சிகள் எந்த முடிவை எடுத்தாலும் அவர்களின் முடிவை மதித்து ஒருங்கிணைந்து செயல்பட்டு நிலையான ஆட்சி அமைய வேண்டும். இன்னொரு தேர்தலுக்கு வழி வகுத்துவிடக்கூடாது என்பதே எனது எண்ணமாக இருந்தது. எங்களது கூட்டணியைச் சேர்ந்த தோழர்கள் இன்றைய நெருக்கடியான சிக்கல்களை தவிர்க்க நாங்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவித்தாலும் கொள்கை அடிப்படையில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்கிறோம் என்று அறிவித்திருப்பதை நான் வரவேற்கிறேன். கூட்டணியின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் நன்றி தெரிவிக்க அண்ணா அறிவாலயம் வரவில்லை. ஒரே நாளில் திமுகவுடனான உறவை முறித்துக்கொண்டு காங்கிரஸ் கட்சி சென்றது. அதே சமயம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் தொடர்ந்து திமுகவுடன் கைகோத்து போராடுவோம் என்று கம்யூனிஸ்ட் தலைவர்கள் தோழர் சண்முகம், தோழர் வீரபாண்டியன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களும் அறிவித்து தோழமை உணர்வை வெளிப்படுத்தியுள்ளனர். கொள்கையில் வலுவாக உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவர்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை காட்டுகிறது. இந்நேரத்தில் மிக முக்கியமான சோதனை காலத்தில் உறுதியுடன் உடன் நின்ற தோழமை இயக்க தலைவர்கள் பேராசிரியர் ஐயா காதர் மொஹிதீன், அண்ணன் வைகோ, சகோதரி பிரேமலதா விஜயகாந்த், பேராசிரியர் ஜவாஹிருல்லா, சகோதரர்கள் ஈஸ்வரன், தமிமுன் அன்சாரி உள்ளிட்ட அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களின் உறுதிக்கு எத்தகைய நன்றியும் பாராட்டும் பொருந்தும். கடந்த 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டை அனைத்து துறைகளிலும் வளர்த்தெடுத்து தமிழ்நாட்டை வளப்படுத்தி இருக்கிறோம். ஏராளமான திட்டங்களின் மூலமாக ஒவ்வொரு தனி மனிதரும் நன்மை அடைய வழிவகை செய்துள்ளோம். தொலைநோக்கு சிந்தனையும் வளமான திட்டமிடலும் கொண்ட அந்த திட்டங்களை அமைய இருக்கும் புதிய அரசு தொடர வேண்டும் என்பதே எனது தனிப்பட்ட விருப்பமாகும். மகளிர், இளைஞர்கள், மாணவர்கள், குழந்தைகள், விளிம்பு நிலை மக்கள், அரசு ஊழியர்கள் ஆகியோரை உள்ளடக்கிய அனைத்து திட்டங்களையும் தொடர்ந்து செயல்படுத்தினால் மக்களுக்கு நன்மைகள் தொடரும், மாநிலமும் வளரும். இதனை கவனத்தில் கொண்டு புதிய அரசு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அமைய இருக்கும் புதிய அரசுக்கு மீண்டும் எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது திமுக தலைவர் ஸ்டாலினோட ஒரு ட்விட்டர் பதிவு. இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, காங்கிரஸ் நேரில் பார்க்கல, மற்ற தோழமை கட்சிகள் எல்லாருமே உடன் பார்த்து அவங்களோட நிலைப்பாட்டை தெரிவித்தாங்க. அவங்க எந்த நிலைப்பாட்டம்னாலும் எடுத்துக்கொள்ளட்டும், தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து செயல்படட்டும் நான் சொல்லிட்டேன். ஆனால் தோழமை உணர்வோடு தேசிய முற்போக்கு கூட்டணியோடு அவங்க செயல்படுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றத குறிப்பிட்டு அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதில் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை மட்டும் அவர் நேரில் வரல அப்படின்றத தன்னோட ட்விட்டர் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். புதிதாக அமைய இருக்கும் கட்சிக்கு வாழ்த்துக்களை, புதிதாக அமைய இருக்கும் அரசுக்கு வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்திருக்கிறார். அந்த செய்தியை நாம் பார்த்தோம். மறுபுறம் அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தலைமையில் ஒரு குழுவினர் தனியாக ஆலோசனை நடத்தி வருகின்றனர். அங்கு எடப்பாடி பழனிசாமி வீட்டிலிருந்து எம்எல்ஏக்கள் கருப்பணன், தளவாய் சுந்தரம் ஆகியோர் சி.வி. சண்முகம் வீட்டில் நடக்கும் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க சென்றுள்ளனர். அங்கு என்ன நிலைமை என்று தெரியவில்லை. தொடர்ச்சியாக ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. இன்று காலையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டமானது முதலில் நடந்தது. அந்த கூட்டத்தில் அனைத்து எம்எல்ஏக்களும் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு பின்பாக அமைய இருக்கும் புதிய அரசுக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்த சூழலில் சி.வி. சண்முகம் தலைமையில் தனியாக ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருவது தற்போது தமிழக அரசியல் அரங்கில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.
திரு ராசி அழகப்பன், இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஒரு பக்கம் ஆல்மோஸ்ட் இங்கே தாவேக்கால இஷ்யூ செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னொரு கேம் ஓவர், அங்கே கேம் ஓவர். ஒன்னா சேர்ந்து என்ன பண்ண போறோம்? இந்த இப்போ வந்து ஆளுநரோட கோர்ட்ல தான் பால் இருக்கு, அவர் தான் நீ அடுத்து முடிவெடுக்கணும் அப்படின்றதுல இந்த பக்கம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, இன்னொரு பக்கம் அதிமுகவோட கேம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? ரெண்டு காலையில் ஒரு கூட்டம் நடக்குது, 47 எம்எல்ஏக்களும் கலந்துக்கிறாங்க. அதில் கூட்டத்தில் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவர் புதிய அரசுக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டாரு. இந்த சூழலில் சிவி சண்முகம் தலைமையில் தனியாக ஒரு கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சினிமாவில் சொல்லுவாங்க கிளைமேக்ஸுங்கிறது கடைசியில் இருக்கணுங்க, கடைசிக்கு அப்புறம் கடைசி வந்தாக்க அது வெறும் டைட்டில் டீல் தான். அது மாதிரி திரும்ப அந்த கடிதம் கொடுப்பதற்கு முன்பாக இந்த நிகழ்வுகளெல்லாம் இருந்தாக்கா அதுக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு வேல்யூஸ் கிடச்சிருக்கும். ஆனால் இப்படி திருமாவனுடைய அந்த கடைசி ஆயுதம் வந்து அரசமைப்பதற்கு சரியாக பயன்பட்டது. இனிமேல் அவர்களுக்கு வந்து யாரை எதிர்த்து நின்றார்களோ அவர்கள் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஆதரவு தருகிறோம் என்று சொன்னால் அது ஒரு பெரிய பயனை அளிக்காது, கூடுதல் பலமாக தான் இருக்கும் வழியே அது பெரிய பயனை அளிக்காது. அதை விஜய் அவர்கள் கூட விரும்புவார்களா என்று கூட எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவர் அந்த அதிமுகவையே மற்றும் பலர் அன்று லிஸ்டில் தான் வச்சுருந்தார். அவர் எடுத்து கூட சொல்லலை. அதிமுகவில் வந்து நாம் வந்து குறைவான எம்எல்ஏக்களை வைத்திருக்கிறோம் என்ற பதட்டம் இருக்கலாம். கலைஞரை பார்த்து கற்றுக்கணும். ஒரு அண்மை செய்தி, மீண்டும் ஒரு அண்மை செய்தி நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். நேற்று வரை குழப்பத்தை ஏற்படுத்தி IUML, இந்திய யூனியன் முஸ்லிம் கட்சியும் நிபந்தனையற்ற ஆதரவை தமிழக வெற்றி கழகத்திற்கு வழங்கி இருக்கிறார்கள். அந்த செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அருண்ராஜ், செங்கோட்டையன் இவங்க இரண்டுட்டும் போய் நேரடியாக அந்த கடிதத்தை கொடுக்கும் அந்த காட்சியை நம்ம நேரில் பார்த்துட்டு இருக்கோம். விசிக்கு ஆதரவு அளித்ததை தொடர்ந்து IUML, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியோட தலைவர் காதர் மொய்தீன் அவரிடம் அருண்ராஜும் செங்கோட்டையனும் ஆதரவு கடிதத்தை பெற்றுக்கொள்ளும் அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். இதைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தோட எண்ணிக்கை என்பது 120 உயர்ந்திருக்கிறது. பெரும்பான்மையை விட அதிகமாக கூடுதலாக 2 இடங்களை தமிழக வெற்றி கழகம் பெற்றிருக்கிறது. நேற்று தமிழக வெற்றி கழகம் ஆளுநரிடம் கொடுத்த கடிதத்தின் அடிப்படையில் ஆல்மோஸ்ட் எல்லா கட்சியுமே இதில் இருக்காங்க. அமமுக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக எம்எல்ஏ ஒருவரை தவிர மற்ற அனைத்து எம்எல்ஏக்களும் நேற்று ஆளுநரிடம் கொடுத்த கடிதத்தில் IUML, இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ மட்டும்னு அவங்க தமிழக வெற்றி கழகம் கடிதம் கொடுத்திருந்தாங்க. ஆனால் இன்று இவர் கொடுத்திருந்த கடிதத்தில் 2 எம்எல்ஏக்களுமே தங்களது ஆதரவை தெரிவிப்பதாக காதர் மொய்தீன் கொடுத்த அந்த கடிதத்தில் இருக்கிறது. அது அன்கண்டிஷனல் சப்போர்ட். ஏற்கனவே சொன்னபடி மற்ற இடதுசாரிகள் சொன்ன மாதிரி, விடுதலை சிறுத்தைகள் சொன்ன மாதிரி நிபந்தனையற்ற ஆதரவை வழங்குவதாக தமிழக வெற்றி கழகத்திற்கு வழங்குவதாக கூறியிருக்கிறார்கள். இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த கேம் அப்படியே கொஞ்சமாக மாறி இந்த கேம் நேற்றே முடிஞ்சிருக்க வேண்டியது. ஆனால் என்ன தெரியல, ஏதோ ஒரு பேச்சுவார்த்தைக்காக தள்ளி போயிருக்கு. அவர் இந்தியன் முஸ்லீம் ஒரு தெளிவாக ஒரு விஷயம் சொன்னாங்க. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் தான் கேட்போம் அப்படின்னு சொல்லி வித்ட்ரா பண்ணாங்க. இப்போ கொடுத்துருக்குறாங்க என்று சொன்னால் ஸ்டாலின் என்ன அவர் சொல்கிறார், பெருந்தன்மையாக இருந்தார் பாருங்க. எனக்கு வந்து முதுகில் குத்துனது காங்கிரஸ் மட்டும்தான், மற்ற எந்த துணை கட்சிகளும் அப்படி செய்யலை. நீங்கள் நட்பாக வந்தீங்க, சொன்னீங்க, ஒரு அரசு அமைப்பதற்காக நீங்கள் விரும்பி போகிறீங்கன்னா போங்க என்கிற ஒரு பெருந்தன்மையான இடத்தை ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்ற அவர் சொன்ன வாசகத்தை இப்போ சரியாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுது. ஏன்னா முஸ்லீம் லீக் வந்து அவர் கேட்காம போக மாட்டேன்னு சொன்னாங்க. எனவே இப்பொழுது வந்திருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகளை வந்து நட்போடு இருந்து இப்போ தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த யாரை எதிர்த்து நின்றாரோ, ஸ்டாலின் வெளியே போனோம் என்று சொன்னாரோ அந்த அணியிலிருந்தே இருக்கிற எல்லாரும் தான் சேர்ந்து விஜய்க்கு வந்து காப்பாற்றி. அப்போ என்ன கவனிக்கணும் சொன்னா, உங்களை எதிரி தான் காப்பாற்றிருக்க, நீங்கள் எதிரி நினைச்சவங்க தான் காப்பாற்றிருக்கிறாங்க. ஏன் அந்த அவர்கள் காப்பாற்றிருக்காங்கன்னு சொன்னால், அவர்கள் செய்த நலத்திட்டங்களை தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டும், அதற்காக இவர்கள் ஆதரவாக இருப்பார்கள், அதை உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். நானும் சட்டை போட்டுக்கிட்டு இருக்கலாம், ஆனால் நான் செய்த பல நல்ல திட்டங்களை தொடர்ச்சியாக நீங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காகவும் அவர் சரி நீங்கள் போய் செய்யுங்க, நம்ம இவ்வளோ தான் வச்சுருக்கோம், என்ன பண்ண போகிறோம், நீங்கள் போய் அங்கே இருங்க என்று அவரும் பெருமை நடத்திருக்கிறார். மற்ற கட்சிகளையும் சுதந்திரமாக செயல்பட வைத்திருக்கிறார். இதை விஜய் ஞாபகம் வச்சுக்கணும். கேம் ஓவரில், மேட்சில் ரெடி, மேட்ச் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது.